ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் டீ போடுற டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரொம்ப பெருசாக எதுவும் தேவையில்லைங்க. வீட்டில் கோதுமை மாவு இருந்தாலே போதும். கோதுமை மாவு வச்சே இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ண தவறிடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு தேவையான பொருள், நம்ம வீட்டில் கோதுமை மாவு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். கோதுமை மாவு வச்சு எப்படி ஈஸியாக மொறு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கப் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். அடுத்து 1/2 ஸ்பூன் மாதிரி வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு, ஒரு 3 பல்லு பூண்டை நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா மாவு தூவி டைட்டாக இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா இந்த சைஸ் உருண்டை மாதிரி எடுத்து இப்போது இதை நல்லா மெல்லிசாக திரட்டிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கோங்க. திக்னஸ் இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இப்போது நம்மளுக்கு தேவையான ஷேப் அண்ட் சைஸ்க்கு இதை கட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்ராஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்க்கு தனித்தனியாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஒரு சூப்பரான மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ண தவறிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.